மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 36. அந்த ரெஸ்டாரண்ட்டில் காத்து கொண்டிருந்தனர் ஆராவும் விக்கியும். இப்போ யாரை பார்க்க இங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம்? 100வது முறையாக கேட்டான் விக்கி. இதுவரை அவனுக்கு பதில் சொல்லாமல் மௌனம் காத்தவளின் பொறுமை இப்பொழுது காற்றில் பறந்துவிட்டது. யாரை பார்க்கறதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? கொஞ்ச நேரம் அந்த வாயை மூடிக்கிட்டு சும்மாதான் இரேன், அவனை முறைத்து கொண்டே கூறினாள். நீ பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை தெரியுமா? என்ன பண்ணிட்டாங்க இப்போ? இங்கே எதுக்கு, யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாதான் என்ன? நீ சொன்னால் மட்டும்தான் நான் வாயை மூடுவேன், இல்லைனா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். தலை வலிடா உன்னோட என்று தலையில் அடித்து கொண்டாள் ஆரா. பாப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லேன், இல்லைனா எனக்கு தலையே வெடிச்சிடும் என்று கெஞ்சினான் விக்கி. சரி சொல்கிறேன், ஆனால் சொன்னதுக்கப்புறம் முடியாது, செய்ய மாட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு ஏஞ்சிச்சு போகக்கூடாது. சட்டென்று எழுந்து கொண்டான். தெரிஞ்சு போச்சு நீ என்ன சொல்ல போகிறேன்னு. என்னை வேலைக்கு போக சொல்ல போகிற அதுதானே? நான் இப்போவே கிளம்புறேன் என்று அவனின் கையை பிடித்து இழுத்து அமர வைத்தாள். ஏண்டா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற? உன்னை வேலைக்கு தான் போக சொல்ல போகிறேன், ஆனால் உனக்கு பிடிச்ச வேலை தான். உறக்க சிரித்தான் விக்கி. எனக்கு பிடிச்ச வேலை என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் என்றவள் தான் கையோடு கொண்டு வந்திருந்த ஃபைலில் இருந்து சில புகைப்படங்களை எடுத்து காட்டினாள். அதில் பார்வதியுடைய சாதாரண புகைப்படம் ஒன்று இருக்க, மற்றதெல்லாம் விக்கி அன்று அவளுக்காக தேர்வு செய்து வாங்கி தைத்து கொடுத்த புடவையில் விதவிதமாக எடுத்த புகைப்படங்கள் இருந்தன. இப்போ எதுக்கு இது? நான் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் இல்லை? தெரியுமே, ஃபுட்வேர் தயாரிக்கிற கம்பெனி தானே. நாங்கள் ஃபேஷன் ஷோஸ்க்கெல்லாம் கூட ஸ்பான்சர் பண்ணுவோம். சரி, அதுக்கு என்ன? அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டிசைனர்ஸ் எல்லாம் பழக்கம். சாய்ராம் அப்படின்னு ஒரு டிசைனர், கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர். அவரை தான் இப்போ மீட் பண்ண போகிறோம். உன்னோட டேலண்ட் பற்றி சொல்லி அவரை வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட அசிஸ்டன்ஸாக சேர்ந்து மாடல்ஸ்க்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணுற வேலையை பண்ணு. அங்கே யாரும் அவங்க சொல்கிற டிசைனில் தான் நீ தைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீ டிசைன் பண்ணி கொடுத்தா மாடல்ஸ் அதை ஷோ அப் பண்ணுவாங்க. புரியுதா? உன்னோட திறமையை அங்கே காட்டலாம். அதுக்கு அவர் உன்னை அவரோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கணும். அதுக்கு முதல்ல நீ உன்னோட வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட பார்த்து பேசணும். அந்த புகைப்படங்களை எல்லாம் எடுத்து பார்த்தவன், இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒரே ஒரு ட்ரெஸ் வச்சு அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர முடியுமா என்ன என்றான். அதெல்லாம் என்னோட பிரச்சனை, உனக்கு என்ன? அவர் எங்கள் ரவிசங்கர் அங்கிளுக்கு ரொம்ப வேண்டியவர். எனக்கும் இங்கே வந்ததில் இருந்து அவர் நல்ல பழக்கம். அதனால தான் அவர்கிட்ட உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீ அதை பற்றி யோசிக்காத. அவர் ஓகேன்னு சொன்னால் அவர்கிட்ட வேலை செய்ய நீ ரெடியா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சில நிமிடங்கள் யோசித்தான் விக்கி. அந்த சில நிமிடங்களில் அவன் முகத்தையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆரா. சரின்னு சொல்லுடா என்று மனதிற்குள் அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக தலையை சரி என்பதை போல் தலையசைத்தான் விக்கி. ஆராவின் முகத்தில் மகிழ்ச்சி நிறைந்தது. அப்பா, லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு வேலை செய்கிறதுக்கு முழு மனசோட சரின்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் என்றாள். புன்னகைத்தான் விக்கி. எங்கே நீ பிரச்சனை பண்ணிடுவியோன்னு தான் உன்கிட்ட சொல்லாமல் இவ்வளவு நேரம் இருந்தேன். ஆனால் சத்தியமாக என்னால் உன்னை சமாளிக்க முடியலடா என்றாள் சோர்வாக. அதெல்லாம் சரிதான். மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொன்னாங்க? பார்வதிக்கு இந்த இடம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா என்று கேட்டான். தெரியலடா, 2 நாளில் தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களாம். அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீ இதை வச்சுக்கிட்டே இங்கே வந்திருக்க? நீ என்னடா நினச்ச? புடவையை பார்த்து அப்படியே ஓகே சொல்லிடுவாங்கன்னு நினச்சியா? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. இத்தனை தடவை அவள் கருப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சாந்தி அக்கா வருத்தப்பட்டாங்க இல்லை? இந்த தடவை அதை சொல்லலையாம். அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு வேண்டியது அது மட்டும்தான். அவளுக்கு மாப்பிள்ளை அமையறப்போ தானாக அமையும். ஆனால் இனி பார்வதி தன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவா இல்லை? அது வரைக்கும் நல்லது தானே? அதுவும் கரெக்டு தான். சிறிது நேரத்தில் சாய்ராம் வந்தார். ஹலோ ஆரா. புன்னகையோடு அவர் கை கொடுக்க எழுந்து ஹலோ சார் என்று அவளும் அவரோடு கை கொலுக்கினாள். அவள் எழுந்ததும் விக்கியும் உடன் எழுந்தான். இட்ஸ் ஓகே, சிட் சிட் என்று சொல்லிவிட்டு அவரும் அவர்கள் எதிரே அமர்ந்து கொண்டார். சார், நான் சொன்னேன் இல்லை, விக்னேஸ்வரன் இவன்தான் சார் என்று விக்கியை காட்டினாள். ஹாய் விக்கி என்று சொல்லி அவர் கை நீட்ட அவனும் கை கொடுத்தான். தன் ஃபைலில் இருந்த புகைப்படங்களை எடுத்து அவரிடம் கொடுத்தாள் ஆரா. அதனை பார்த்தவர், குட் குட், நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஒரே ஒரு டிசைனிங் ஒர்க் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இது ஒன்று மட்டும் வச்சு எப்படி நான் ஜட்ஜ் பண்ணுறது என்று கேட்டார். அதையே தான் சார் நானும் கேட்டேன் என்றவன் ஆராவின் மிரட்டலான பார்வையில் வாயை இழுத்து மூடிக்கொண்டான். சார், ஆக்சுவலாக அவனுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. அப்படி கிடைச்சா ஹீ கேன் ஷோ ஹிஸ் பெஸ்ட் என்றால் அவசரமாக. தட்ஸ் ஃபைன் என்றவர், என்ன படிச்சிருக்கீங்க என்று விக்கியிடம் கேட்டார். பிபிஏ இன்னும் முடிக்கல சார் என்றான்.
ஏன் என்றார் புருவம் சுருக்கி. இன்னும் 4 அரியர் இருக்கு சார், கிளியர் பண்ணலை என்றான். அது பரவாயில்ல, ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமாக என்ன படிச்சிருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் படித்ததில்லை சார். குழப்பமாக ஆராவை நோக்கினார். வாட் இஸ் திஸ் ஆரா? முறையான ட்ரைனிங் இல்லாத ஒருத்தரை எப்படி என்னால் அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்க முடியும்? இல்லை சார், அந்த ட்ரைனிங்காக தான் உங்ககிட்ட கேட்டேன் சார். இருக்கட்டும்மா, பட் அதுக்கான படிப்பு ஏதாச்சும் நிச்சயமாக இருக்கணும் இல்லை? வெறும் திறமை மட்டும் இருந்தால் இங்கே ஷைன் பண்ண முடியாதுமா, கொஞ்சம் நாலேஜும் இருக்கணும் சார் என்றாள் ஆரா தயக்கமாக. லுக் ஆரா, ஒன்று நிறைய டிசைன்ஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும், இல்லை படிப்பாச்சும் இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்? ரெண்டுத்தில் ஏதாச்சும் உன்னோட வந்தால் கூட நான் அவரை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ஐ எம் சாரி ஆரா, டோன்ட் மிஸ்டேக் மீ. ஆராவின் முகத்தில் வருத்தம் அப்பட்டமாக தெரிந்தது. இட்ஸ் ஓகே சார் என்றால் கஷ்டப்பட்டு தன் வருத்தத்தை மறைத்து. அவர் எழுந்து சென்றுவிட தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் ஆரா. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் சரியா வராதுன்னு என்றான் விக்கி. தீயாக அவனை முறைத்தவள், அப்போ எதுதாண்டா சரியா வரும்? அப்பா காசில் தண்டமாக உட்காந்து சாப்பிட்றது தான் சரியா வரும்னு சொல்றியா என்றாள் கோபமாக. பாப்பா, இப்போ எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் வேற என்ன பண்ண சொல்கிற? நீ அதிசயமாக ஒரு விஷயத்துக்கு சரின்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தா அது நடக்காமல் போயிடுச்சே என்றவள் நெற்றியில் கை வைத்து கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கோபமாக இருப்பது புரிந்து அமைதியாக இருந்தான் விக்கி. சிறிது நேரம் அப்படியே கண்கள் மூடி யோசித்தவள் பின் சட்டென்று விழிகளை திறந்து விக்கியை பார்த்தாள். வேற வழி இல்லை, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது என்றாள். என்ன ஆப்ஷன்? பேசாமல் ஃபேஷன் டிசைனிங்கில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிடு. பெரியதாக திகைத்தான் விக்கி. என்ன சொல்கிற நீ? படிப்பா? இதுக்கு மேலே என்ன படிக்க சொல்கிறியா என்றான். ஏன், படித்தா என்ன தப்பு? பதில் சொல்ல முடியாமல் தடுமாறியவன், அதெல்லாம் சரிதான், ஆனால் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தாலாம் வேல்யூ இருக்காது. நல்ல இன்ஸ்டியூட்டாக தான் பார்த்து படிக்கணும். படி. விளையாடுறியா? அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் எல்லாம் படிக்கணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எழுது. அவள் கூறியதை கேட்டு திகைத்தான். இல்லை பாப்பா, எனக்கும் எக்ஸாமுக்கும் ரொம்ப தூரம். அப்போது உனக்கு பக்கத்தில் என்னதான் இருக்குது என்றாள் கோபமாக. அது என்று எழுத்தவன், சரி சரி, அப்படியே என்ட்ரன்ஸ் எழுதி எனக்கு சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. காலேஜ் ஃபீஸ் யார் கட்டுவா? என்னோட அப்பா பாக்கெட் மணிக்கே கணக்கு பார்ப்பாரு. இதுக்கெல்லாம் பணம் அதிகம் செலவாகும். அவ்வளவு பணம் எல்லாம் என்னை நம்பி கொடுக்க மாட்டார். நீ ஏன் எப்படி அப்படி சொல்கிற? அவர் உன்னை நம்புகிற மாதிரி நடந்துக்கலாம் இல்லை? இதெல்லாம் நடக்கிற காரியமா பாப்பா? சேரில் சாய்ந்து அமர்ந்து சாவதானமாக கோரி அவனை பார்த்தவளுக்கு கோபம் எக்கச்சக்கமாக எகிரியது. சட்டென்று எழுந்து கொண்டவள், உன்னை பற்றி தெரிஞ்சு உனக்காக என்னோட டைம் பணம்னு எல்லாத்தையும் செலவு பண்ணேன் பாரு, என்னதான் சொல்லணும்? உன்னோட லைஃபுக்காக உன்னோட ஃப்யூச்சருக்காக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தா அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? நீ எப்படியோ போ, உனக்கு ஒரு வழியை காட்டி விட மட்டும்தான் என்னால் முடியும். கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு நீ ஒன்றும் குழந்தை இல்லை கோபமாக சொன்னவள் ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்தியவள், சபா அங்கிள் அப்பவே சொன்னார், நீ தலைகீழா நின்னாலும் அவனை மாற்ற முடியாதுமா, எதுக்கு இப்படி வேஸ்ட்டாக அலையிற அப்படின்னு சொன்னார். நான் தான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சேன், அதை தப்புன்னு நிரூபிச்சிட்ட இல்லை? போடா, எனக்கு தான் இன்னும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியவே மாட்டேங்குது என்று வேதனையோடு சொல்லிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு சிலையாக உறைந்து போய் அமர்ந்திருந்தான் விக்கி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.